தலைவரே, உங்கள் பிஸ்னஸை ஆட்டோமேட்டிக் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? உங்கள் பொருளை பற்றி, உங்கள் சர்வீஸை பற்றி முதல்ல கஸ்டமருக்கு டிஜிட்டலாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். எந்த ஏஜென்ட்டும் இருக்கக்கூடாது, ஏன் நீங்களே கூட இருக்கக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக அட்வர்டைஸ்மெண்ட் லான்ச் ஆகணும். அதுக்கப்புறமா ஜென்ரேட் ஆகிற லீடு எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிஆர்எம் பைப்லைனுக்கு வரணும். அப்படி பைப்லைனில் மட்டும் வந்தால் பத்தாது. கஸ்டமருக்கு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக வெல்கம் மெசேஜ் போகணும், இன்ஸ்ட்ரக்ஷன் மெசேஜ் போகணும். சரி, உங்கள் பொருளை வாங்குறதுக்கு அவர் விருப்பப்படுறாரு, அவருக்கு பேமெண்ட் கேட்வேலிருந்து ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் லிங்க் போகணும். பேமெண்ட் கலெக்ட் ஆனதுக்கப்புறமா இன்வாய்ஸ் போகணும், ரெசிப்ட் போகணும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணவங்களோட லிஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் டெலிவரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக மெயில் போகணும். ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அதுக்கப்புறமா அந்த கஸ்டமருக்கு வீக்லி ஒன்ஸு, மந்த்லி ஒன்ஸு ரிமைண்டர் போகணும் அந்த பொருளை மறுபடியும் வாங்க சொல்கிறதுக்காக. தலைவரேன், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்கு பேர் தான் பிஸ்னஸ் ஆட்டோமேஷன். நான் இளங்கோ, லீட்ஸ் ஃபேக்ட்ரி இளங்கோ, உங்கள் பிஸ்னஸை எப்படி 100% ஆட்டோமேட்டிக் பண்ணலாங்கிறத 3 மணி நேரம் ஆன்லைனில் தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்குறேன். அந்த பயிற்சிக்கு நீங்கள் கலந்துக்கணும்னா கீழே இருக்கிற ரெஜிஸ்டர் பட்டனை அழுத்துங்க. வாங்க, பயிற்சிக்கு பதிவு பண்ணுங்க.